இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரிங்க்கு யூஸ் பண்ணுற ஒரு டெக்ஸ்டைல் ஜாக்கெட். ஸோ இந்த ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட் ப்ரொடெக்டர், பேக் ப்ரொடெக்டர், ஷோல்டர், எல்போ எல்லா ஆர்மரும் எல்லா ஜாக்கெட்லேயும் எல்லா பிராண்ட்லேயும் கொடுக்குற மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குன்னா இந்த ஷோல்டர்லேயும் எல்போலையும் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் வந்து ஸ்லைடர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லைடர்ஸ் வந்து உங்களுக்கு இன்கேஸ் கீழே விழும்போது இன்னும் ஸ்லைட் பண்ணி உங்களோட இம்பேக்ட் வேரியண்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக அந்த ஸ்லைடர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஜாக்கெட்டில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா பின்னாடி வந்து ஹம்ப் வரும். ஸோ இந்த ஹம்ப் வந்து நான் சொன்ன ஏரோடைனமிக்ஸ்க்காக இது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ப்ரொடெக்ஷன் கிடையாது, இது வந்து ஒரு ஏரோடைனமிக்காக மட்டும்தான். இதில் வந்து ஒரு ரைடர் போட்டு போகிறாரு அப்படின்னா அந்த ரைடர் வந்து ஒரு நேக்கட் பைக்காக இருந்தாலோ இல்லை வந்து ஒரு சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக்காக இருந்தாலோ ஹை ஸ்பீட் பண்ணும்போது பின்னாடி வந்து பேக்கில் வீலில் ட்ராக்ஷன் கிடைக்கிறதுக்காக இந்த ஹம்ப் ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னும் ஏரோடைனமிக் ஜாஸ்தியாக இருக்கும், இன்னும் ஹை ஸ்பீட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், அந்த வீக்கெண்ட் ரைடை நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கும். இதே ஹம்ப் தான் வந்து ரேசிங்லையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரேசிங்கில் வந்து ஒன் பீஸ் சூட்டில் இருக்கும் அண்ட் 2 பீஸ் சூட்லேயும் இருக்கும். 2 பீஸ் சூட் வந்து ட்ராக் மீட் ரேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கும் 1 பீஸ் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுவாங்க, 2 பீஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏரோடைனமிக்காக ஹம்ப் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த ஜாக்கெட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் டெக்ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. ஒரு லெதர் ஜாக்கெட் எப்படி இருக்குமோ அதே கான்செப்டில் தான் இதுவும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஏரோடைனமிக் ஜாஸ்தியாக இருக்கணுன்றதுக்காக ஃப்ரண்ட்டில் வந்து டெக்ஸ்டைல் கொடுத்துட்டு சைடில் ஏர் வென்டிலேஷனுக்காக டெக்ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏர் இன்டேக் எடுக்கிறதுக்காக. ரேசிங் சூட்லேயும் இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் வென்டிலேஷன் போகிறதுக்கு கையாண்டை வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிள் ஸ்ட்ரெச் மெட்டீரியல்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஏர் போகும் அண்ட் நிறைய இடத்துல ரேசிங் சூட்டில் ஓட்டியாக இருக்கும். ஸோ இது டெக்ஸ்டைல்ன்றனால நம்மளுக்கு ஏர் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு பேண்ட், ரைடிங் பேண்ட் இருக்குன்னா அந்த ரைடிங் பேண்ட்டோட ஃபாஸ்டின் பண்ணுறதுக்கு, ஃபாஸ்டின்னா அட்டாச் பண்ணுறதுக்கான ஜிப்பும் இதில் இருக்கும். ஸோ அந்த ஜிப்பும் இதோட கூட வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அந்த பேண்ட்டில் அதை ஃபாஸ்டின் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கும்போது 1 பீஸ் சூட் மாதிரி இருக்கும். நம்ம இன்கேஸ் கீழே விழுந்தாலும் ஜாக்கெட் வந்து தூக்காது. சம்டைம்ஸ் சில ஆக்சிடென்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிராஷ் பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் தூக்கிக்கும். ஸோ அது தூக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அதை ஃபாஸ்டின் பண்ணிட்டீங்கன்னா, அதை அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஜிப்பு தானே, அது வேணுன்னா போட்டுக்கலாம், வேணுன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாக்கெட்ஸ்லாம் வந்து நம்ம வெறும் வீக்கெண்ட் ரைடு, லாங் ரைடு இது 2 மட்டும் யூஸ் பண்ணலாம். ஹூ ஹேவ் அ சூப்பர் ஸ்போர்ட்ஸ், ஒரு R15 RC 390 200 ஒரு ஃபேரிங் வச்ச மாதிரி ஒரு பைக் என்ன இருக்கோ அதுக்கு தான் இது யூஸ் பண்ண முடியும். அண்ட் நேக்கடு ஒரு MT NS டாமினரு அந்த மாதிரி பைக்குக்கும் இது யூஸ் பண்ணலாம், கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அண்ட் இது வந்து ஹை ஸ்பீட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த ஜாக்கெட் நல்லாயிருக்கும். இதே வந்து அட்வென்ச்சர் டூரிங்க்கு வேறு ஜாக்கெட் வரும். அடுத்தது அட்வென்ச்சர் டூரிங் ஜாக்கெட்டை பற்றி நான் சொல்கிறேன். கைஸ் இது பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் டூரிங்க்கு யூஸ் பண்ணுற ஜாக்கெட். ஸோ இது ஏன் அட்வென்ச்சர் டூரிங்னா இந்த ஜாக்கெட் வந்து லென்த்தாக இருக்கும். ஸோ முன்னாடி பார்த்த ஸ்போர்ட் ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஹிப் பண்ணுறதா இருக்கும். நீங்கள் வந்து வண்டி உட்காரும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகாமல், ஃபோல்ட் ஆச்சுன்னா ஃப்ளாப் ஆகும், ஃப்ளாப் ஆச்சுன்னா உங்களுக்கு தூக்க ஆரம்பிக்கும். அது தூக்காமல் இருக்கிறதுக்காக தான் அதை ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. பட் அட்வென்ச்சர் டூரிங் ஜாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரைட் போர்ஷனில் தான் இருக்கும், ஜஸ்ட் நார்மலாக சிட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து இது ஃபோல்ட் ஆகாது, ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்கும். அந்த லென்த்தாக இருக்கிறதுல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இதில் ஹை ஸ்பீட் பண்ண மாட்டீங்க, ஒரு மிட் ஸ்பீட் தான் போவீங்க. ஒரு 110லேருந்து ஒரு 100லேருந்து ஒரு 120 km ஸ்பீடு 130 km ஸ்பீடு வரைக்கும் தான் போவீங்க. இன்கேஸ் ஸ்ட்ரெச் கிடைச்சா ஃபாஸ்ட்டாக போகும். அப்போ ஸ்ட்ரெச் கிடைக்கும் போது நீங்கள் ஜிப்பெலாம் லாக் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இதில் ஜிப்ஸ்லாம் வரும். அந்த ஜிப்பு பேக்கெட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஏர் இன்டேக் எடுக்கிறதுக்காக இந்த ஜிப்லாம் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைட்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஜிப்பு வரும். இந்த ஜிப்பு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஏர் உள்ளே போகும். அந்த மாதிரி இது கம்ஃபர்டபுளாக தான் பண்ணியிருப்பாங்க. நல்லாவும் இருக்கும் அந்த ஜாக்கெட் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு. அட்வென்ச்சர் ஜாக்கெட் எப்போவுமே அட்வென்ச்சருக்காக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதை நீங்கள் ஸ்ட்ரீட்லேயோ இல்லை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரிங்க்கோ கண்டிப்பாக இது யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஹை ஸ்பீட் பண்ணுற பைக்ஸு, அட்வென்ச்சர் டூரிங் பைக் மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடியும். நான் சொல்கிற மாதிரி இந்த எக்ஸ்பல்ஸு, ஹிமாலயனு, GS 310, GS 750 850, GS 1200, மல்டிஸ்டாடா, அதுக்கப்புறம் வந்து டைகரு, இந்த மாதிரி வண்டிக்கில் தான் இந்த ஜாக்கெட் யூஸ் பண்ண முடியும். ஹிமாலயன் இதுக்கெலாம் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக், அதாவது வந்து R15க்கு RC 390 இல்லை வந்து ஒரு CBR 250 இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு சுசுகி ஜிக்ஸர் 250 இல்லை நீங்கள் வந்து ஒரு 10R 6R இல்லை ஃபயர் பிளேடோ அதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது லென்த்தாக இருக்கும், ஹை ஸ்பீட் பண்ணும்போது தூக்கிக்கும். அட்வென்ச்சர் டூரிங் ஹை ஸ்பீட் பண்ண முடியாது, அவ்வளோ ஸ்பீடு டக்குன்னு போக முடியாது, போனாலும் அது தூக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அட்வென்ச்சர் டூரிங் பைக்குக்கு நம்ம அந்த மாதிரி ஷார்ட் ஜாக்கெட்டும் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஜாக்கெட் காமிச்சேன்னா அந்த ஜாக்கெட் யூஸ் பண்ணலாம். பட் இந்த ஜாக்கெட் நீங்கள் வெறும் அட்வென்ச்சர் டூரிங்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதிலே வந்து நீங்கள் வந்து இந்த ஹம்ப்பு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. பேக்கில் வந்து ஏர் வென்டிலேஷன் போகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த ஜாக்கெட் போட்டு இதுக்குள்ளார வந்து நீங்கள் தேர்மல் லைனர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் வரும் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் லைனரும் உங்களுக்கு வரும். ஸோ தேர்மல் லைனர் உள்ளே போட்டு ஜாக்கெட் மேலே போட்டு லாக் பண்ணிட்டு
அதுக்கு மேலே நீங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃப் லைனர் போட்டு ஓட்டிக்கலாம். இன்கேஸ் மழை பெய்யுது, உங்களால் வந்து ஒரு இடத்துல நிறுத்த முடியாத சுச்சுவேஷன், எனக்கு வந்து உங்களுக்கு அந்த இடம் உங்களுக்கு தெரியாது, இந்த இடத்துல மாட்டிக்கூடாதுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து வண்டி எடுத்து ஒரு டெஸ்டினேஷன் வரைக்கும் போயிட்டு மழை இல்லாத இடமா பார்த்துக்கணும். இல்லைனா நீங்கள் வண்டியை கண்டிப்பாக நிறுத்தணும். ஏன்னா நீங்கள் வந்து லாங் ரைட் போகும்போது உங்கள் வண்டியோட டயர் வந்து ரோட்டில் ட்ராக்ஷன் ஆகி ஹீட் ஆகினே இருக்கும். ஹீட் ஆகும்போது என்ன ஆகும், டக்குன்னு மழை பெய்யும் போது கோல்ட் ஆகும். கோல்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு பிரேக் அடித்தா நிற்காது. அதனால தான் தண்ணியில் போனால் ஸ்கிட் ஆகும் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா. ஆனால் இதுவே நீங்கள் வண்டியை வீட்டில் நிறுத்தி இருந்துட்டு கொஞ்ச நேரம் அந்த டயரில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ரோட்டில் ஓட்டுங்க, அது கொஞ்ச நேரம் grip ஆகிடும். ரொம்ப இருக்காது, grip இருக்கும். கம்பேரிட்டிவ்லி மழையில் நார்மலாக ஸ்லைட் ஆகிறத விட இது மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி போர்ஷன் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக வண்டி ஓரம் நிறுத்தி ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. ஏன்னா அந்த மழையிலையும் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னா சடனாக ஏதோ ஒருத்தருங்க கிராஸ் ஆச்சு, இல்லை மரம் ஏதோ விழுந்ததுன்னா கூட நீங்கள் பிரேக் அடித்தா நிற்காது, எடுத்துகிட்டு போய் நம்ம கீழே விழுந்தோம். ஸோ கீழே விழுந்தால் ஒன்றும் ஆகாது, அதுக்காக தான் இந்த ஜாக்கெட்லாம் போகிறோம். ஆனால் எது கீழே விழுந்து வண்டி டேமேஜ் பண்ணி, ஆனால் தெரியாத ஊரில் போயிட்டு நம்ம வண்டி டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆகும், வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் மழை பெஞ்சால் வண்டி நிறுத்துருங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால மட்டும்தான் நீங்கள் வந்து இதுக்கு மேலே ரெயின் லைனர் போடுற மாதிரி வரும். மற்றபடி நீங்கள் ரெயின் லைனர் போட தேவையில்ல, ஜாலியாக போய் ஓட்டலாம். மழை பெஞ்சால் மட்டும் ரெயின் லைனர் போட போகும். இந்த அட்வென்ச்சர் ஜாக்கெட் ஒன்லி ஃபார் அட்வென்ச்சர் ரைடிங். நான் சொல்கிறது ரோடுக்கும் யூஸ் பண்ணலாம், ஆஃப் ரோடில் யூஸ் பண்ணுற அட்வென்ச்சருக்கும் இது யூஸ் பண்ணலாம். இது ஆஃப் ரோட் ரேசிங்க்கெலாம் யூஸ் பண்ண முடியாது. ஆஃப் ரோட் ரேசிங்க்கு வேறு ஜாக்கெட் வரும், அதை பற்றி நான் அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஸ்போர்ட் பேண்ட்னா ஸ்போர்ட் டூரிங் யூஸ் பண்ணுறது. ஒரு சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வரும் இதில். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு நீல வந்து ஸ்லைடர்ஸ் வரும். இந்த ஸ்லைடர்ஸ் வந்து கார்னரிங் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஈவன் மோர் இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ரோட்டில் யூஸ் பண்ணுறீங்க, தட் மீன்ஸ் ஒரு வீக்கெண்ட் ரைட் போகிறீங்க, கொஞ்சம் கார்னர் கிடைக்குதுன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்டும் போது இந்த பேண்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேண்ட்லேயும் உங்களுக்கு உள்ளே வந்து ஹிப் ப்ரொடெக்ஷனும் நீ ப்ரொடெக்ஷனும் வரும். ஹிப் ப்ரொடெக்ஷன் இதுக்குள்ளே பின்னாடி இங்கே இருக்கும், அண்ட் நீ ப்ரொடெக்ஷன் வரும். இதுவுமே லெவல் 2 ஆர்மர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இல்லை ஏர் வென்டிலேஷனுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் மெஷ் கொடுத்துருப்பாங்க. இந்த மெஷ்ஷும் அப்ரேஷன் ரெசிஸ்டன்ட் தான், கீழே விழுந்து தேஞ்சாலும் கிழியாது. இப்போது எந்த ஒரு மெட்டீரியலுமே 4 செகண்டுக்கு மேலே போச்சுனா தான் கிழியும். 4 செகண்ட்னா 4 செகண்ட் நம்ம ஸ்க்ராட்ச் ஆகி தேய்ச்சிட்டே போனால் தான் அதுக்கப்புறம் அது கிழிய ஆரம்பிக்கும். அது டெக்ஸ்டைல். லெதர் வந்து ஒரு 7 செகண்டுக்கு அப்புறம் தான் ஸ்க்ராட்சே ஆகும். ஸோ அது ஸ்க்ராட்ச் வந்து அந்த டைமுக்கு தான் போகும். அப்போ தான் உங்களுக்கு லெதர் ஸ்க்ராட்ச் ஆகாமக்காண்டி அது கிழியாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ பேண்ட்டில் நான் சொன்ன மாதிரி இந்த பேண்ட்டையும் வந்து ஜாக்கெட்டோட அட்டாச் பண்ணுறதுக்கான ஜிப்பும் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்ககிட்ட இருக்க ஜாக்கெட்டை இதை அட்டாச் பண்ணிங்கன்னா பார்க்கும்போது அந்த ரேசிங் சூட் மாதிரி இருக்கும். சொன்னதை அந்த ரேசிங் சூட் மாதிரி இருக்கும். இதை போட்டு நீங்கள் ஒரு வீக்கெண்ட் ரைடில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 250-300 கிலோமீட்டர் ஸ்பீட் கூட ஓட்டலாம். இதுவும் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். இதில் வந்து என்ன விஷயம்னா இது வந்து நீங்கள் டூரிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். டூரிங் மீன்ஸ் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்போர்ட்ஸ் வச்சுருக்கீங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது தாராளமாக இந்த பைக் இந்த ஜாக்கெட் இந்த பேண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சுருக்கீங்கன்னா இந்த பேண்ட் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா ஹெல்ப்பும் பண்ணும் ஹை ஸ்பீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இதுவுமே ஏரோடைனமிக் ஜாஸ்தி. ஹிப் அட்ஜஸ்டர் எல்லாமே வரும். இப்போ எல்லா பிராண்ட்லேயும் உங்களுக்கு ஹிப் அட்ஜஸ்ட் வரும். இந்த பிராண்டில் உங்களுக்கு வந்து நீ ஸ்லைடர்ஸோடய வரும். ஸோ ஸ்லைடர்ஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம், ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்லைடர்ஸும் வரும். ஸோ இந்த ஸ்லைடர்ஸை நம்ம ட்ராக்கில் இருக்கிற ரேசிங் சூட்லேயும் இந்த ஸ்லைடர்ஸை பிரித்து நம்ம அதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ராக்கில் ஓட்டும் போது ஸ்லைடர்ஸ் சீக்கிரமாக தேய ஆரம்பிக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன ரைடரோட வெயிட்டு. ஒரு ஒல்லியாக இருந்தார்னா வெயிட் கம்மியாக இருப்பார், ஸோ அவர் நல்லா வண்டியை லீன் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ அப்போ வந்து அவருக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக அந்த நீ ஸ்லைடர்ஸ் ஆகும், அந்த ஸ்லைடர்ஸ் யூஸ் ஆகும். அந்த ஸ்லைடர் தேஞ்சால் கூட நீங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்லைடர்ஸ் வாங்கி அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பேண்ட் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து மைக்ரோ எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ க்ரௌச் போஸ்டர் போனால் இன்கேஸ் நீங்கள் வண்டி டவுன் பண்ணி ஓட்டுறீங்க, ஒரு டக் டவுன் போகிறீங்க அப்படின்னா பேண்ட் அட்டாச் பண்ணியிருக்கீங்க இப்போ ஜாக்கெட்டோடனா, அப்போ இந்த மைக்ரோ எலாஸ்டிக் வந்து அது கொஞ்சம் பெருசாகி உங்களுக்கு கர்வ் போர்ஷன் கொடுத்துரும், இன்னும் நல்லா ஸ்பீட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டூரிங். இதே தான் வந்து லெதர்லேயும் வரும், இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது கம்ப்ளீட் லெதரில் வரும், பர்ஃபரேட்டோட வரும், ஏர் வென்டிலேஷனோட இருக்கும். அதுலேயும் ஸ்லைடர்ஸ்லாம் வரும். அதில் ஒரு சில இதில் வந்து ஸ்லைடர்ஸ் இல்லாமல் இருக்கும். அது வந்து நம்ம வந்து ஒரு டூரிங்க்கு யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்போர்ட்ஸ் ஓட்டுறீங்க, ஹை ஸ்பீட் ஓட்டுறீங்கன்னா இதை போட்டு ஓட்டலாம். இதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக் ஓட்டுறீங்க அப்படின்னா அட்வென்ச்சரிங்க்கு தனியாக ஒரு பேண்ட் இருக்குது. அந்த பேண்ட்டை நான் காட்டுறேன். ஸோ இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் டூரிங்கோ இல்லை வந்து ஒரு அர்பன் ரைடோ அதுக்கு இது போட்டு யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து நீங்கள் லாங் ரைடுக்கு யூஸ் பண்ணும்போது இதில் வந்து நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் லைனர் இதுக்கு மேலே போகிற மாதிரி வரும். ஸோ இதில் நல்ல ஏர் வென்டிலேஷன் இருக்கும். இது எல்லாமே அப்ரேஷன் ரெசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இங்கே கீழே டவுனில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்ரேஷன் ரெசிஸ்டன்ட். இதுலேயும் வந்து நீ கார்டும் ஹிப் ப்ரொடெக்ஷனும் வந்துடும், பேண்ட் கூட அட்டாச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்துடும். இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நேரோ ஃபிட் மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கீழே போய் நேராக போய் ஃபிட் ஆகும். இதை வந்து நீங்கள் பூட்டு உள்ளார போகும்.
பூட் வெளியே போடணுன்னா பூட்டை கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போட்டு பூட் போட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃப் லைனில் போட்டு யூஸ் பண்ணீங்க. இது ஹை ஸ்பீட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இது வந்து நீங்கள் நார்மல் ஸ்பீட் பண்ணாலுமே உங்களுக்கு நார்மலான ஸ்பீட் போனாலும் ஹெல்ப் பண்ணிருக்கும். அண்ட் இது வந்து உங்களோட ஹிப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வரும். 32, 34, 36 அந்த மாதிரி சைஸிங் வரும். அந்த சைஸிங்கில் நீங்கள் இதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மைக்ரோ எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு அந்த மைக்ரோ எலாஸ்டிக் க்ரௌச் போஸ்டர் போகும்போது அந்த வந்து இங்கே வந்து பெருசாக வரதுக்கான அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதில் ஜிப் வருது. இது பேண்ட் வந்து ஜாக்கெட்டோட அட்டாச் பண்ணிட்டீங்க, அதாவது ஃபேஸ்டின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹை ஸ்பீட் பண்ணி கீழே விழுந்தாலும் எது ஆனாலும் உங்களுக்கு வந்து ஜாக்கெட்டும் பேண்ட்டும் உங்கள் உடம்புல வந்து நவுந்து போகாது. ஸோ அது சேஃப்டியாக ஹோல்ட் பண்ணிக்கும். அதனால தான் இந்த பேண்ட்லேயும் உங்களுக்கு 360 டிகிரிலையும் ஜிப் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாகவே ஜிப் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுலேயும் வந்து நீங்கள் வந்து நேச்சர் கால் யூஸ் பண்ணுறதுக்கான ஜிப் எல்லாமே வரும். பட்டன்ஸ் எல்லாமே இருக்கும். டைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாக்கெட்டில் ரிஃப்ளெக்டர் இருக்கும். ஏன்னா பேண்ட்டில் ரிஃப்ளெக்டர் இருந்தால் கீழே இருக்கும், அதனால தெரியாது வண்டியில். ஜாக்கெட்டில் தான் ரிஃப்ளெக்டர் இருக்கணும். இன்கேஸ் அதில் ரிஃப்ளெக்டர் இல்லைனாலும் நீங்கள் வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கரோ ஏதோ ஒன்று வாங்கி உங்கள் பேக்லேயோ இல்லை பின்னாடியோ ஏதோ ஒட்டிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் நிற்கும் போது சேஃபாக இருக்கும். ஏன்னா பைக்கில் இருக்கும்போது பைக்கில் ரிஃப்ளெக்டர் இருக்கும். ஆனால் நீங்கள் நிற்கிறீங்க, ஒரு இருட்டில் நிற்கிறீங்க, ஏதோ ஒரு வண்டி வருதுன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு ரிஃப்ளெக்டர் ஒட்டிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த பேண்ட் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட் டூரிங்க்கும் ஒரு அர்பன் டிரைவுக்கும் இது யூஸ் பண்ணலாம். அட்வென்ச்சர் டூரிங்க்கு வேறு பேண்ட் வரும். ஸோ இந்த ஜாக்கெட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெய்லி கம்யூட்டருக்கும் யூஸ் பண்ணலாம், வீக்கெண்ட் ரைட் போகிறவங்களும் யூஸ் பண்ணலாம். ஒரு லோவர் சிசி, ஒரு 150 சிசிலேருந்து ஒரு 300 சிசி வரைக்கும் இருக்கவங்களும் இந்த ஜாக்கெட் போகலாம். அட்வென்ச்சர் டூரிங் ஜாக்கெட் பைக்காக இருந்தாலும் சரி, ஒரு நேக்கட் பைக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஜாக்கெட்டில் ஃப்ரண்ட்டில் அதிகமான மெஷ் கொடுத்துருப்பாங்க ஏர் இன்டேக் எடுக்கிறதுக்காக. நம்ம ஊரில் அதாவது சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான வெயில் இருக்கும், கம்மியான மழை இருக்கும். ஸோ அப்போது வந்து நல்லா ஏர் வென்டிலேஷன் வேணுன்றதுக்காக இதில் ஃப்ரண்ட்டில் மெஷ் கொடுத்துருப்பாங்க. மேலே உங்களுக்கு செஸ்ட் ஏரியாவில் எல்லாமே செஸ்ட் இந்த சைடு எங்கெல்லாம் அப்ரேஷன் ஆகுமோ அந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு மெஷ் டெக்ஸ்டைல் கொடுத்து அது வந்து உங்களுக்கு சேவ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு லாக் எல்லாமே வரும். அதாவது உங்களோட கையை லாக் பண்ணி இன்னும் டைட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஸ்பீட் பண்ணுறதுக்கு போது கூட உங்களுக்கு ஜாக்கெட் ஃப்ளாப் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது வந்து உங்களுக்கு இந்த வெல்க்ரோஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ஜாக்கெட்டில் உங்களுக்கு செஸ்ட் ப்ரொடெக்டர், பேக் ப்ரொடெக்டர், ஷோல்டர், எல்போ எல்லாமே வரும். இது வந்து பேண்ட் அட்டாச் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஜிப் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த பிராண்ட்லேயே பேண்ட் வாங்கினீங்கன்னா அது ஒரு ஜிப் இருக்கும், அதை அட்டாச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாக்கெட்டுமே நீங்கள் வந்து ஒரு வீக்கெண்ட் ரைடுக்கோ இல்லை வந்து டெய்லிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா ஏர் வென்டிலேஷன் இருக்காங்க, இது தாராளமாக நீங்கள் இது யூஸ் பண்ணலாம்.